கோவையில் பிரபல அம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கையை களவாடிய பூசாரி உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். உண்டியல் எண்ணும் பணியின் போது ஊழியர்களுக்கு தெரியாமல் காணிக்கையை திருடி பங்கு போட்டுக் கொண்ட சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி? உண்டியலை தனியாக நகர்த்தி எடுத்து காணிக்கையை பையில் தட்டிய கோயில் பூசாரி கூட்டாளிகளுடன் சேர்ந்து திருடிய காணிக்கையை பங்கு போட்டுக் கொண்ட சம்பவம். பக்தர்களின் பணத்தில் செலவு செய்து சுற்றியவர்களுக்கு அறநிலையத்துறை வைத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? கோவையில் காவல் தெய்வம் என்று அழைக்கப்படும் கோணியம்மன் கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த 9 இடங்களில் நிரந்தர உண்டியல்களும் 7 இடங்களில் தற்காலிக உண்டியல்களும் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. அதில் ஒரு உண்டியலை மட்டும் ஊழியர்கள் நைசாக நகற்றி தனியாக எடுத்து வைத்து அதில் இருந்த காணிக்கைகளை களவாடியுள்ளனர். இதை பார்த்த பக்தர் ஒருவர் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். உடனே கோவையில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு புகார் ஃபார்வர்ட் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. அதில் கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஒரு உண்டியலை எண்ணாமல் அதில் இருந்த 30,000 ரூபாய் பணத்தை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டது தெரிய வந்தது. அதிகாரிகள் விசாரணையில் கோவில் பூசாரி உட்பட 4 பேர் கூட்டுச் சேர்ந்துதான் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டது உறுதியானது. இதனால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அப்புகாரின் பேரில் கோவிலில் பணிபுரியும் பாலசுப்பிரமணியன், சரவணன், பிரதீப்குமார், கோயில் பூசாரி கிருஷ்ணராஜ் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். உண்டியலில் காணிக்கையை 4 பேரும் பங்கு போட்டுக் கொண்டது தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.